எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையலறை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை ஒன்று செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடேறிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் வெள்ளை எள் எடுத்துருக்கேன். இது வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். வேர்க்கடலை இது ஆல்ரெடி இது வறுத்தாச்சு. லைட்டாக சூடு பண்ணால் போதும். இது நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். கூடவே உடச்ச கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப். இது லைட்டாக சூடு ஏறினா போதும். இதில் போட்டாச்சு. இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சியாச்சு. இந்த மாதிரி குறைப்பாக இருக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. சூப்பராக வாசனையாக இருக்குது. கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவுக்கு நெய் அப்படியே இருந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 கப்பு. தேங்காய் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நாட்டு சர்க்கரை 1 கப்பு. நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. தண்ணியில் போட்டு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் கல் மண் அது மாதிரிலாம் இதாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கரைச்சி சேர்த்துக்கிறது. நல்லா கரைஞ்சிருச்சு. தேங்காய் திருவலும் வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம். அது தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ அப்படியே கலந்து விட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் வேர்க்கடலையும் ஆயில் இருக்குது, எள்ளுலேயும் இருக்குது, தேங்காயிலையும் தேங்காய் எண்ணெய் இருக்குது. 3 சேரும்போது எப்படி இருக்கும்? வெல்லம் சூப்பராக சேர்ந்து வந்துச்சுல. இது அப்படியே ஆறட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப்பு மாவு எடுத்துக்கின்னு இருக்கிறேன் நான். இது கடையில் வாங்கின மாவு தான், அணில் பாக்கெட். இதில் 1.5 கப்பு நல்லா நைஸாக இருக்கு பாருங்கள். பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது சூடாகிறதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகிறதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப்பு தண்ணி, 1 பிஞ்ச் சால்ட். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மாவை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது லைட்டாக சூடாக இருக்கும்போது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு மேலே இலை போட்டு இதில் நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். மோதகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது லைட்டாக இந்த மாதிரி ஆயில் தடவிக்கணும். பிடித்தமான மோதக அச்சு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும்.
இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இது உள்ளார அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடணும். இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே மூடி விட்டுறணும். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி விநாயகர் படிச்சுட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது.